ஒரு இளைஞன் ஐடி நிறுவனத்தில் போய் தரை துடைக்கிற வேலைக்கு கேட்குறாரு. உடனே அங்கே தரையை துடைச்சி காட்ட சொல்கிறாங்க. இவரும் வந்து ரொம்ப க்ளீனாக துடைச்சி காட்டுறாரு. சரி, உங்களை நாங்கள் நம்ம எங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு எடுத்துக்கிறோம், எங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்கிறதுக்குன்னா உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொன்னாராம், எனக்கு மெயில் ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எங்கள் நிறுவனத்தில் மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்றாங்க. உடனே என்ன பண்ணுறான், அந்த இளைஞன் கையில் இருந்த 10 ரூபாயை கொண்டு போய் ஒரு வெங்காயம் வாங்குறான். அப்படி வெங்காயம் வாங்கி அதை கூவி விற்று அதிலிருந்து ஒரு 10 ரூபா அதிகமான லாபம் கிடைக்குது. திரும்ப அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு, அந்த 10 ரூபா கிடைச்ச லாபத்துலேயும் திரும்ப வெங்காயம் வாங்கி திருப்பி அப்படியே வியாபாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில மாதங்கள் ஆகுது, சில வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் பல மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அந்த இளைஞன் ஆகிறான். ஒரு நாள் அந்த கோடீஸ்வரனை பார்க்கறதுக்கு பேங்க்லேருந்து மேனேஜர் போகிறாரு. போய் உங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் எங்கள் பேங்கில் நீங்கள் நடத்துங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு இவரும் சொல்கிறாரு. சொல்லும்போது சரி, அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு மெயில் ஐடியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு அந்த கோடீஸ்வரன் சொல்கிறாரு. உடனே அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாராம், மெயில் ஐடி இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு கோடீஸ்வரன் ஆகியிருக்கீங்க, மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த கோடீஸ்வரன் சொன்னாராம், இல்லைங்க, அந்த மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நான் ஒரு நிறுவனத்தில் தரை துடைக்கிற ஆளாக தான் இருந்திருப்பேன். ஒரு வாய்ப்பு நம்மளை விட்டு தள்ளி போகுதுன்னா நம்மளோட முயற்சியினால் மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிந்தனையை மாற்று. நன்றி, வணக்கம்.